ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை இவங்களுக்கு யாருடன் சேர்ந்து தொழில் செய்யலாம்? ஏன்னா வாழ்க்கை துணை பெரும்பாலும் இவங்களுக்கு சொந்தத்தில் அமையுமா, இல்லை வெளியே அமையுமா, இல்லை எந்த இறை வழிபாடை செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் ஏற்றம் தரும், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசா பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த இலகுவாக அதிர்ஷ்டத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற முடியும். அதனால வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவுக்கு 2வது ராசி. பொதுவாக அந்த ரிஷப ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த குடும்பத்தின் மீது பற்று என்பது இருக்கும். குடும்பம் தான் இவங்களுக்கு முக்கியம். வருமானம் ஈட்டுவது, நல்ல ஒரு லக்ஸரியா இருக்கணும், நல்ல ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்றது இல்லை, நல்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், படிக்கணுன்றது, குடும்பம், வருமானம், பற்றுதல், ஸோ நிறைய விஷயங்களை படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமான ஒரு நாட்டம் இந்த ரிஷப ராசிக்காரங்ககிட்ட இருக்கும். இந்த ரிஷப ராசிக்காரங்களோட நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரிசி தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லைன்னா இந்த சைக்காலஜிக்கல் பேஸ், இல்லை இந்த மனம் சார்ந்த விஷயம், இந்த மாதிரியான நட்பு வட்டம் ரிஷப ராசிக்காரங்களை சுற்றி இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த அம்மா சார்ந்த விஷயம், அம்மாவை எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்துக்கும் அம்மாவை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அம்மா எப்போதும் அம்மா கூட இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு டாமினேட்டடாக இருப்பாங்க. குடும்பத்தில் அம்மா சொல்கிறது தான், அம்மா தான் குடும்பத்தை ஆளக்கூடிய நபராக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்களை. பொதுவாக என்னன்னாக்கா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கவிதை எழுதுவது, பேச்சு என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க பேச்சே தான் மூலதனம்னு சொல்ல முடியும். எல்லாமே அந்த பாயிண்டடா பேசுவாங்க. அதாவது என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. வித்து எப்படின்னா ஒரு கால்குலேஷன், அந்த புள்ளி விவரமா சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்டா பேசக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் என்னன்னாக்கா இவங்களோட பேச்சு தான் இவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படும். ஏன்னா இவங்க ஒன்று பேசிடுவாங்க, அந்த பேச்சினால விஷயங்கள் இவங்களோட மனதால செயல்படுத்த முடியாதனால இவங்களுடைய பேச்சு ஒரு மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்கு. இப்ப இவங்களோட மனமும் பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு இளமையா இருக்கணும், தன்னை இளமையா வைத்துக் கொள்ளணும், நிறைய நண்பர்களோட பழகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் குறைவா இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு செயல் காரியமே கண்ணா இருப்பதால இவங்க ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் தான் இவங்களுக்கு இருக்கும். அதை நோக்கியே பெரும்பாலும் இவங்க பயணிக்கிறதால நட்பு வட்டம் இருக்கும். ஆனா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நபர்கள் கம்மியா இருக்கும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஸோ மேலும் என்னன்னாக்கா ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்போதும் என்னன்னாக்கா இவங்களுடைய மனைவி பேர்ல கடன் வாங்குறத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. மனைவி மூலியமாக ரிஷபராசிக்காரர்கள் கடன் என்பது ஏற்படும், இல்ல மனைவி மூலியமாக கடன் வாங்குவதில் ஏற்படும். ஸோ கடன் வாங்கி நிறைய விஷயங்களை இந்த லக்ஸரி பொருட்களை எல்லாமே பெரும்பாலும் இவங்க ஒரு கடன் வாங்குவாங்க, ஒரு சிறிய கடனாவது வாங்குவாங்க. ஸோ அப்படிதான் இவங்களோட லக்ஸரி பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மேலும் என்னன்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கை துணை தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட் பண்ணுவாங்க இவங்களை. ஏன்னா இவங்க வாழ்க்கை துணை தான் மிகுந்த ரிஷபராசிக்காரன் பார்த்தா மிகுந்த தைரியசாலின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மிகுந்த அவங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ கான்ஃபிடென்ட் இருக்கும், ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு இருக்கும். ஆனால் இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹெவி கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்க வாழ்க்கை துணை எந்த ராசியா வேணா இருக்கட்டும், ஆனா இவங்களுடைய விஷயங்களுக்கு மிகுந்த ஒரு தகுந்த ஆலோசனை சொல்லி இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வெற்றி அடையக்கூடிய நபர்களாக தான் ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை என்பது அமையும். இவங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்களுடைய சப்போர்ட் எப்போதும் இருக்கு. பெரும்பாலும் என்னன்னா இவங்களோட நண்பர்கள் மூலயமா தான் இவங்க அந்த வெளியூர் வெளிநாடு பயணமே போவாங்க, இல்லை வாழ்க்கை துணை மூலயமா தான் வெளிநாடு பயணங்கள் என்பது இவர்களுக்கு அமையும். திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் என்பது இருக்கும். மேலும் என்னன்னாக்கா இவங்களுடைய அந்த தாய் மாமன் இவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. தாய் மாமன் மூலயமாக, இல்லை தாய் மாமன் செய்த தொழிலே இவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு, தாய் மாமன் மூலயமாக வருமானம் பெறக்கூடிய விஷயங்கள், இந்த மாமன் உறவு என்பது
ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இவங்க மாமான்னு சொன்னாவே காசு வரும்னு கூட நம்ம சொல்லலாம். யாராவது இவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து ரிஷபராசிக்காரங்க மாமான்னு கூப்பிட்டாவே இப்போ எல்லாரும் ப்ரோன்னு கூப்பிடுறாங்களே, அந்த மாமா என்ற உறவை இவங்களுக்கு வருமானத்தையும் வாழ்க்கை செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் அந்த மாமா என்ற கூப்பிட்டாவே உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லலாம். மேலும் அந்த மாமான்ற உறவு கூடும் போது அவங்களுடைய ஆசைகளை இவங்க நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றும் போது இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் மாமான்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். அந்த மாமான்ற உறவுக்கு செய்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மாமான்னு கூப்பிட்டீங்கன்னா செய்யணும். செய்யலைன்னா அது மிகுந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். உங்களால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை மாமான்னு அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்யும் போது அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் என்னன்னாக்கா இவங்களுக்கு அந்த குழந்தைகளால சிக்கல் என்பது ஆன்மீகம் என்பது இவங்களுக்கு ஒரு மறைபொருள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இவங்க டைரக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை காட்டிலும் மறைமுக ஸ்பிரிச்சுவாலிட்டி இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆன்மீகம் வந்து எல்லாரும் ஆன்மீகம் கும்பிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப ஆழமா ரொம்ப டெப்த்தில் போய் கும்பிடணும்னு பார்ப்பாங்க. அதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறிடும். ஏன்னா இவங்க வந்து எப்படின்னு எல்லாரும் வந்து பொதுவாக ஒரு சாமி கும்பிடு அப்படின்னாலும் இவங்க வந்து அந்த அந்த சூட்சமத்தை அறிந்து கும்பிடணும், அதன் மூலயமா நிறைய விஷயத்தை அடையணும்ன்ற அந்த ஆசைகள் அதிகமாகும் போது அதுவே இவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறி சரியானதை வழங்காம தவறானதை ஒரு கோட்பாடுக்குள்ள போய் இவங்க அதிலே சிக்கி மாட்டிக்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் செல்வோம். எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க தேவையற்ற விஷயங்களை ஆழமா போய் யோசிச்சு அதுவே இவர்களுடைய மனம் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதா அமைந்துவிடும். ஸோ அதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது மிகுந்த இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தந்தையோட தொழில் அமையும் சொல்லுவோம். தந்தை செய்த தொழில், தந்தை மூலயமா தொழில் என்பது இந்த அப்பாவுடைய வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி என்னன்னாக்கா இந்த தங்கத்தை துளைப்பதும் ரிஷபராசிக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. தங்கத்தை தொலைக்கிறது, அதனால மன மகிழ்ச்சி கெடும். இல்லை தங்கத்தை இவங்க அடமானம் வைத்தாங்கன்னா இவங்களை மீட்கவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால ரிஷபராசிக்காரர்கள் கோல்டு லோன் வச்சிங்கன்னா சிறிய அமௌண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் வச்சிங்கன்னா அதை எடுப்பதில் உங்களுக்கு மிகுந்த அழுத்தமும் பொருளாதார சிக்கலும் வரும். பொதுவாக என்னன்னாக்கா இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து இந்த வெளிநாடு பயணம் செய்யும் போது துபாய் பயணம் செய்தார்கள் என்றால் இவங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம். துபாய் பயணம், அதாவது யுஏஇ மிடில் ஈஸ்ட் பயணங்கள் வந்து இவங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க மிகுந்த வெளிநாடுன்னு சொல்லும் போது மிடில் ஈஸ்ட் வந்து இவங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ வழிபாடு செய்யணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க அந்த புத்தகங்கள் உள்ள பாடல்களை பாடும் போது சொல்லும் போது இவங்க அந்த புக்கை பார்த்து இந்த கந்தசஷ்டி கவசம் பாடுறது, தமிழ் அந்த கவிதையில பாட்டு பாடுவது, இல்லைன்னா அந்த பக்தி பாடல்களை பாடுவதன் மூலமா இல்லை கவிதைகளை சொல்வதன் மூலமா இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம். பக்தி பாடல்களை பாடுவது இவங்களுடைய ஒரு பரிகாரமே. அது எந்த பக்தி பாடலாக இருந்தாலும், இல்லைன்னா திருப்பாவையை பாடுவது இல்லை திருவாசகத்தை பாடுவது இவங்களுக்கு வந்து மிகுந்த வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இவங்க என்னன்னாக்கா வழிபாடு செய்யறேன்னா என்னன்னாக்கா திருச்செந்தூர் முருகருக்கு இவர்களை வழிபட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாமன அவதாரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெருமாளை கும்பிடும் போது இவங்களுக்கு மிகுந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் இவங்க மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் லாபமும் மன மகிழ்ச்சியும் பெருகும் சொல்ல முடியும். ரிஷபராசிக்காரர்கள் வந்து குடும்பத்தில் இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்து அமையாது. குறிப்பா வெளியூர் இல்ல வெளி மாநிலம் இல்லை என்றால் குடும்பத்தில் இல்லாத வெளிநபர்கள் தான் இவங்க வாழ்க்கை துணையா அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொருளாதாரத்தை ஈட்டணும், பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையணும் என்பதில் மிகுந்த முனைப்புடன் இருப்பார். ஸோ அதனால இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் சக்சஸ் ஆகாது, கொஞ்சம் கம்மி தான். ஒரு காதல் திருமணம் என்பது இவங்களுக்கு ஒரு 50% தான் காதல் திருமணம் என்பது நடக்கும். மேலும் இப்போ அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மனைவியை ஒரு வாழ்க்கை துணையை ஒரு பார்ட்னர்ஷிப்பா செய்யும் போது இவங்க வாழ்க்கை மிகுந்த ஒரு ஏற்றம் தரக்கூடியதா இருக்கும். இவங்க தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நபராக இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணையை
உங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டராகவோ இல்லை பார்ட்னராகவோ போட்டு செய்யும் போது உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும். ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களோட சுயமா சாய்வதை காட்டிலும் எப்போதும் ஒருத்தரோட சேர்ந்து பயணிப்பதை தான் இவங்க அதிக நாட்டம் இருக்கிறதுனால பெரும்பாலும் நண்பர்கள் இவங்களுக்கு குறுகிய கால நண்பர்கள் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் ஒரு தொழில் செய்யும் போது அது ஏற்றத்தை தரும். ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ், அதாவது என்னன்னாக்கா காஸ்மெட்டிக் அலர்ஜிஸ் என்பது இவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை சரியான முறைக்கு மெயின்டைன் செய்யணும். ஸோ உடம்புல இருக்க நீர்த்தன்மை சரியான மெயின்டைன் செய்யும் போது இவங்களுக்கு அந்த சிறுநீரக தொற்றுகள் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஏன்னா பெரும்பாலும் என்னன்னாக்க இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி பிளாடர் சார்ந்த அந்த சிறுநீரக பையில நிறைய கல் சேரும் சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு அடிக்கடி நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறுநீரகத்தில் இல்லை சிறுநீரக பையில சிறுநீரக கற்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இவங்களுடைய அந்த வாட்டர் பேலன்சிங்கை சரியான முறைக்கு வைத்துக் கொண்டார்கள் என்றால் ஒரு செயலை செய்யும் போது இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும், மனசுல ஒரு பயம் இருக்கும். ஆனா வெளி தோட்டத்துல அந்த பயத்தை வெளி காமிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சரியா செய்யறன்ற பேர்ல தப்பா செய்யக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. எல்லாமே சரியா, ஏன்னா இவங்க என்னன்னாக்கா அந்த பகட்டு வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு லக்ஸரியஸா காமிச்சானா எல்லாம் ஏமாந்துருவாங்க. ஸோ அதனால பகட்டு வாழ்க்கைக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஆசைப்படக்கூடாது. அது சுயமா சம்பாரிச்சு இருக்கணும். அடுத்தவங்கள அந்த லக்ஸரிய விஷயங்களை இவங்களுக்கு காமிக்கும் போது அதில் மயங்கி ஏமாற வாய்ப்புகள், ஆசை வார்த்தைகளில் ஏமாறக்கூடிய அதிகப்படியான நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதனால அடுத்தவர் வார்த்தைகளை சொல்லும் போது கவர்ச்சிக்கு மயங்காமல் உழைப்பை மட்டும் நம்பினா வாழ்க்கையில் உயரத்தை அடைய முடியும். இவங்க என்னன்னாக்கா தன்னுடைய முயற்சியை மட்டும் நம்பலாம், அடுத்தவங்களுடைய கவர்ச்சியை நம்பாமல் இவர்களுடைய வாழ்க்கையில் முயற்சியை மட்டும் நம்பினா வாழ்க்கையில் உச்சத்தை அடைய முடியும். ரிஷபராசிக்காரர் நேயர்களால் நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஒரு எஸ்ன்னு சொல்லுங்க, ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. நீங்க இல்ல உங்க குடும்பத்துல யாராவது ரிஷபராசியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை அனுப்புங்க. அவங்களும் இந்த லைக் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் நாம மிதுன ராசியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.